ஸ்மெல் அடிக்குது. அது பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் செய்கிறோம். எப்படி சாப்பிடணும்? உள்ள வெள்ளையா இருக்கும், அதான் சாப்பிடணும். கட் பண்ண கொஞ்சம் வைங்க, வரேன். ரெண்டு மட்டும் ஒன்று கூட நான் போய் என் வண்டி பென்சில் போட்டு வரேன். கஷ்டமாக தேர்த்துக்கல, இதே மாதிரி சொல்லு. பிரெட்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணி வேணா பேசாடு. ஓரத்தில் கட் பண்ணிடலாம். அப்போதான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். தாத்தா உருண்டை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் செய்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அது எங்கள் வீடியோ தமாசா இருக்கும். சொல்லு. எங்கள் வீடியோ சமாசா இருக்கும். சொல்கிறேன், மாசா இருக்கும், தமாசா இருக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் பிரெட்டோடைய ஓர பீஸை கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தீஞ்சு போந்து, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இதெல்லாம் 5 வச்சுட்டோம். அது தீய சொல்லிட்டு முட்டை கலைக்கு போகிறோம். சொல்லு சொல். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு பிரெட் ஆம்லெட் போடலாம். முட்டை வச்சுக்கிறான். என்ன பண்றதுன்ற முட்டை ஓடு மட்டும் வீ கூடாது. வெள்ளிக்கிழமை காலேஜுக்கு போகிற நேரத்தில் புயல் காரணமாக லீவ் விட்டதுனால பிரெட் ஆம்லெட் செய்யலாமேன்னு சொல்லிட்டு அமைதியான இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ காற்று அடிக்குதுன்னு. 360 போடுது. புயல் வேறு பயங்கரமாக அடிக்குது. நாங்கள் ஒன்றுமே காணும், காற்று மட்டும் அடிச்சுன்னுக்குது. அந்த புயல்லையே நாங்கள் உட்காந்து இப்போ பிரெட் ஆம்லெட் செய்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும் போது. ஏன்னா இந்த இடத்துல போட்டுடலாம்பா, நீ சொல்லிட்டல, மக்கள் போட்டுருவாங்க, கவலையே படாத. இப்போ வாங்க கேமரா ஃபோக்கஸ் பண்ணி கிட்டத்துன்னு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு ஊற்றினா இப்போ பார்த்தீங்கன்னா கலக்கிறோம். நல்லா கலக்கலாம். முஞ்சி வரைக்கும் கலங்கினா தான் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். ப்ரெட்டில் நல்லா ஒட்டும். இந்த முட்டையை நல்லா ஒரு பாலாடு நல்லா நைஸாக கலரி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கலக்கி எப்படி கலரிங்களோ அந்த மாதிரி கலக்கிடுங்க. வேறு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. என்னென்ன நெத்து வச்சுக்கிறோம் நீங்களே பாருங்கள். மிளகா, உப்பு, காரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸு, சீஸு, முட்டை, ப்ரெட்டு, ட்ராகன் ஃப்ரூட்லாம் கூட இருக்குது. இதை பாருங்க, டொமேட்டோ சாஸ். நல்லா கலருங்க ஒரு ஸ்பூன் எடுத்து. பார்த்தீங்கன்னா இலை இருக்கிறதுக்கு குழந்தை அமைச்சிக்கிறோம். போய் இலையை அத்தனை வந்துடும் ஒன்று கொஞ்ச நேரத்தில். நம்ம நம்மளுடைய அடுப்பை செட் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள், நம்மளால அடுப்பில் க்ளீன் பண்ணுறாரு. பைத்தியமே ஆகிடும் ஒன்று கொஞ்ச நேரத்தில். அவன் புயல் காரணமாக மழை வராமல் இருந்தால் போதும், நம்மளுடைய பிரெட் ஆம்லெட்டு சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். மழை வந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும். பற்ற வச்சிடலாம். காற்று அடிக்கிற சவுண்டு உங்களுக்கே கேட்கும், உசுந்து. அது வேற மழை வராமல் இருந்தால் போதும். நல்லா எரியுது, தவா வச்சிடலாம். அதில் எங்கள் சங்க தலைவர் பார்த்தீங்கன்னா குரங்கான காமிக்கிறாரு. டொமேட்டோ சாஸ் பாருங்க எப்படி ஊத்துறாரு. சீஸ் 5 ரூபாய் அடுப்பில் போட்டுக்கலாம். அப்படியே அந்த ஸ்பூன் எடுத்து இப்படி தேய்ச்சி விடு, ஸ்பூனில் தேய்ச்சி விடு. இதோடைய சீஸை நாங்கள் இப்போ தான் முறையாக ட்ரை பண்ணுறோம். இந்த சீஸு அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி மேலே போடணும்டா. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீஸ் போட்டு செய்கிறோம். வாங்கம்மா ருசிக்கிறோம். முட்டையை வச்சு ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றினா நல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
பிரெட் எடுங்கப்பா. பிரெட் எடுத்து முட்டையில வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் எடுத்து அது மேலே போட போகிறோம். முக்கி அதில் டிப் பண்ணி அது மேலே வச்சிடலாம். இதே மாதிரியே வைக்கலாம் எல்லா பீஸும். புயல் அடிக்குது. புயல் வந்து நம்மளும் அடிச்சுட்டு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கிறது உங்களுக்கே தெரியும். தூசி வந்துச்சு பா. இந்த மாமா நீ வந்து பாரு டக்கு வரடே. இதே மாதிரி பண்ணு. பார்த்தீங்கன்னா பிரெட் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். தினேஷே வந்துட்டான். டேஸ்ட் வேற லெவலாக இருக்கு. நானும் பிரெட் ஆம்லெட் கொஞ்சம் சதுப்பிச்சு நான் கிட்ட வச்சு டிப் பண்ணேன். நான் இங்க வச்சு டிப் பண்ணேன். அது கொஞ்சம் அடே எத்தத்துல பொண்ணா ஓரம் பெட்டில் போடு. அப்பா வடை சொல்றாரு இந்த போடு. போட போட அருமையா போடாம எங்க அடுப்பே ஏறில. அது மாடல் மண்ணே மாடல் நல்லாதான் முக்கா. அப்ப குடுக்குது. நானே பேசுறேன்ப்பா, இப்பவும் பேசாத. இதே மாதிரி போட்டா சிம்பிளா முடிஞ்சிச்சு. அது மேல கொஞ்சம் ஒன்று ரெண்டு வச்சு கிருஷ்ணா நம்ம ஃபர்ஸ்ட் அதான் மேல ஒரு மெல்ட் ஆயிடுச்சு ஒரு மேல கிட்டே ரொம்ப படாத பாடுபட்டதுன்னா போதும் ஆக்ஷன் ஹீரோ. தவா எடுத்து வை. நீ ஏற்கனவே போறதுக்கு ஊத்தணும் இல்லையா? பிக் பண்ணி போடு. பண்ணாதடா டேய். சாமி சும்மா லைட்டா போடுறா. இப்ப பாரு எப்படி வேணும். இந்த பிரெட் ஆம்லெட்டா அப்படியே திருப்பி போடா. அப்படியே பத்து போடு. போடுறா. நோ 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 அப்படி போட்டா டேய் அச்சன கீழ தண்ணா. சரிப்பா. இவர் பணக்கார என்ன ஊர்ல நான் இப்படி போறேன். இப்ப பாரு இப்ப எப்படி வந்துக்குதா அழகா. திருப்பி பண்ணலாம். எண்ணெய் ஊத்தினா தான் இப்பதான் சீஸ் நல்லா மெல்ட் ஆகும். எப்படி ஐடியா எண்ணெய் ஊத்தணும் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரெட் மொத போடும்போது கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றணுன்னு கரெக்ட் ஆயிடுச்சு. சீஸ் மெல்ட் ஆகுது பாரா. இப்போ பாருங்க வேற லெவலா இருக்கா. இப்போ பெட் ஆம்லெட். பெட் ஆம்லெட்டா? சீஸ் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகுது உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துச்சு. ரெண்டாவது டைம் போடும் போது உங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸாக இருக்கு. பெட் ஆம்லெட் ஃபர்ஸ்ட் போட்டதுக்கு இப்போ போட்டதுக்கு வித்தியாசம் பாருங்க. மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும் ஊற்றுங்க போடுங்கப்பா. நம்ம சேர்த்தோம் பிரெட் ஆம்லெட். யாரும் திருப்பி போடாதீங்க. இதோ வரேன். திருப்பி போடுங்க போ. திருப்பினா திருப்புங்கப்பா. இந்த வீடியோவுக்கு 1 மில்லியன் வியூஸ் போகணும்னு நினைக்கிறேன். அப்பதான் கேமரா குவாலிட்டி பயங்கரமாக முடியும். இது வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் ఇంకా தொழில் அமைதியா செய்யலாம். போடு. எங்க சமையல் மாஸ்டர் கொஞ்சம் இன்னைக்கு முத்திச்சு. அதனால தான் இன்னைக்கு அமாவாசை நினைக்கிறேன். அதனால தான் என் சமையல் மாஸ்டர் பிடிக்கிறாரு. யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நல்லா தளர ஊத்து. எண்ணெயில் கூட எங்கள் ஆள் வித்தியாசமாக தான் பண்ணுவார். அவ பாருங்க பாருங்க பார்த்தீங்களா குரங்கோல கமிஷன் டக்குன்னு சீஸ் அதுக்குள்ளே போட்டோம். சீஸ் கொஞ்சம் அதிகமா பெருமையா இருக்கு. என்ன பெருமையா இது சீஸ் போட்டதுக்கா? ஆமா பிரெட்டை போட்டுக்கலாம். பிரெட்டை முக்கிக்கலாம். சீஸ் வெளியே வந்துச்சு. இப்போ திருப்பி நம்ம உள்ளே தள்ளிக்கலாம். கிச்சா விடுற வீடியோ எடுத்து போடுறத கிச்சா தானே யூடியூப்ல வந்து பெரிய ஆகணும். முள்ளு உடைச்சு வந்துக்கலாம்.
நான் ஒன்று தானே சைடில் போட்டுருக்கேன். ட்ரோன் போகுதுடா. அப்பா நானே ஹெலிகாப்டர் போதா பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் 2 சின்ன பசங்க பயமுத்திட்டானுங்க. ஏரோப்ளைன் போகுதுன்னு நினச்சி எட்டி பார்க்கலாம் போனா போகுதுன்னு பார்த்தா தள்ளு வண்டி தள்ளு போகிறானுங்க. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு முய கோயை அச்சு நவுத்துனவர் எங்கேயும் நம்மளுடைய போகுது. நல்லா இதோ பாருங்க அதுக்குள்ளே குரங்கால காமிச்சாரு. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இவர் மாஸ்லேருந்து வந்துக்கிறாரு. மாஸ் மாஸ் அப்படின்னா அந்த மோளை வச்சு கம்மி இல்லாத திருப்பதி 3 பக்கம். இவரு தான் பிஜேபி தலைவர். அடுத்த டைம் போஸ்டிங் வர போறாரு பார்த்துங்க. இவருக்காக கொஞ்சம் ஓட்டு போட்டுருங்க. எலெக்ஷன் அன்னைக்கு இவரை பற்றி என்ன சொல்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். புயலுடைய காற்று தாங்க முடியல பாருங்க எவ்வளோ காற்று அடிக்குதுன்னு. என்னுடைய கேமராவே ஆடுது பாருங்க எப்படி ஆடுது நீங்களே பாருங்களா. அப்புறமா கொஞ்சம் ஆம்லெட் மீறிச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இருக்கிற ஆம்லெட் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஊற்றிட்டார் ஆம்லெட் அதுக்குள்ள. கலைக்கு போடுற மாமா கலைக்கு போட இந்த இது சூப்பராக ஆம்லெட் இருந்து கலக்கிக்கு வந்துக்கிறாங்க. நம்ம கார்த்தி அண்ணா ஊற்றினா சேர்த்து போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் ஃப்ரூட்டி நம்ம ருசிக்க போகிறோம். மாமே இது அவங்ககிட்ட கொடுக்காதுன்னா அது கன்றாவி ஒன்றா துண்டாங்க. அது நம்மளுக்கு மட்டும் தான். அது நம்மளுக்கு அந்த கிண்ண தட்டு மாமே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு கலக்கி தரமாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலக்கி குறைஞ்ச சமையல் மாஸ்டர் அமெரிக்காலேருந்து வந்த சமையல் மாஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா கலக்கி எண்ணெய் விட்டு தட்டுறாங்க நல்லா துண்ணுங்கப்பா. உங்களுக்கு இல்லாதா என்ன காலி பண்ணிட்டீங்க எனக்கு இல்லையா? சரி நான் பிரெட் பார்த்து ஒஞ்சிச்சே உங்களுக்கு இல்லை எத்துன்னு வாங்கப்பா. உங்களை யாரும் அவ்வளோ வீராப்ப காமிச்சின்னு அவ்வளோ எத்துன்னு வர சொல்ல ஒன்றா எத்துன்னு வாங்க. டிராகன் ஃப்ரூட் எங்க தக்காளி சாஸ் இரு தம்மியில் வைக்கணும். தம்மியில் வந்து இது சென்டர் வைக்கணும். லைட்டாக கேப் போடு. நல்லா இருக்குமே அதான் வாங்க இப்படி பண்ணிட்டு அப்படியே வாயில போட்டுருங்க. வேற லெவல் இருக்குதுப்பா. சீஸ் வரக்கூடாது. சீஸ்லாம் வருது. பா காய் ஊற்றி சாப்பிட முடியல. ஏய் பிம்பிள்ஸ் பார்த்து வச்சிங்க. நான் வேடா ஒன்றா பிம்பிள்ஸ் போமா என் மாதிரி சாப்பிட்டு பிம்பிள்ஸ் பாய்க்கிறேன். ராஜேந்திரா எங்கோட்ட விட்டா இது மட்டும் உட்காந்து செருப்பாடு ஏய் அவ்வளோ ஊத்தாத கிளம்பு. இது யாருக்கு ஆளுக்கு ஒரு பிரெட் தான். சாப்பிடுங்க. இந்த டிராகன் ஃப்ரூட்டா பிம்பிள்ஸ் போயிடும். இதோடைய டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. சாப்பிட்டு நல்லா இதா டேஸ்ட் வேற லெவலில் இருக்குது. சரி அப்போ அடையஞ்சு கிளம்பு. நீ பாருப்பா நீ எப்படி இருக்குது உன் டேஸ்ட்டா? சூப்பராக இருக்குதா? கிளம்பு. டிராகன் ஃப்ரூட் அறியிறாரு இவரு. அப்படி எழுச்சிக்கிறான். ஒரே டெக்னாலஜி உனக்கு தான் இருக்குது கொஞ்சோண்டு. நவுறு ஆடுகிறேன். இரு ஆடுது நீ பிடிச்சதுனால. முதல் முறையாக டிராகன் ஃப்ரூட் சாப்பிட போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம். இந்த சாப்பிட்டா பிம்பிள்ஸ் போமா எனக்கு போதான்னு பார்க்கலாம்.